சென்னை வெள்ளிவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் பிருத்திவிராஜை சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீதான நில அபகரிப்பு வழக்கு தொடர்பாக விசாரணை என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. நிலத்தை பத்திரப்பதிவு செய்வதற்கு போலி ஆவணங்கள் உருவாக்க உடந்தையாக பிருத்திவிராஜ் செயல்பட்டார் என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு இந்த விசாரணை நடத்தப்படுவதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம். சரவணன், வணக்கம். இந்த விசாரணை தொடர்பான முழு விவரங்கள். கரூரில் 100 கோடி மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலத்தை அபகரிப்பு செய்ததாக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்டார். அது மட்டுமல்ல, இந்த இடத்தை பத்திரப்பதிவு செய்ததுல போலி ஆவணங்கள் பயன்படுத்தி பத்திரப்பதிவு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு வழக்கு சார் பதிவாளர் கொடுத்த புகார்ல பதிவு செய்யப்பட்டு அதில் சிலர் கைது செய்யப்பட்டார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இதில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருடைய தொடர்பு இருக்கிறது என்பது தெரிய வந்தது. அந்த வழக்கில் சிக்கியவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் எம்.ஆர். விஜயபாஸ்கரும் தனியாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த விவகாரத்தில் இந்த அபகரிப்பு செய்யப்பட்ட இந்த நிலத்தினுடைய அசல் ஆவணங்கள் கையில் இருந்தும் கூட போலியான ஆவணங்கள் உருவாக்கி அதுல பத்திரப்பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அசல் ஆவணங்கள் தொலைந்து போனதாக கூறி காவல்துறையிடம் நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் என்று சொல்வார்கள், என்டிசி. அந்த என்டிசி சர்டிபிகேட்டை வாங்குவதற்கு இந்த ஆய்வாளர் பிருத்திவிராஜை அணுகியிருக்கிறார்கள். கரூரில் இருந்த நிலத்தினுடைய ஆவணங்கள் காணாமல் போனதற்கு சென்னையில் வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல் ஆய்வாளர் இதற்கான இந்த என்டிசி சர்டிபிகேட்டை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த என்டிசியை வைத்துக் கொண்டுதான் அவர் சார் பதிவாளர் அலுவலகத்திலே அவற்றை கொடுத்து வேறு ஆவணங்கள் வாங்கி அந்த பத்திரப்பதிவு செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய அதற்கு பிறகுதான் சார் பதிவாளர் புகார் கொடுத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுல தற்பொழுது ஆய்வாளர் பிருத்திவிராஜ் என்பவரை சிபிசிஐடி போலீசார் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர் என்டிசி சான்றிதழ் கொடுத்தது உண்மை எனும் பட்சத்தில் எந்த அடிப்படையில் அவர் அதை கொடுத்தார்? பொதுவாக இது போன்ற என்டிசி சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கான ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. ஒரு 30 நாட்கள் அதற்கான கால அவகாசம் எடுத்துக் கொள்வார்கள். இதை தேடுவது தொடர்பாக இது நாளிதழ்கள் எல்லாம் அதற்கான விளம்பரம் கொடுத்து தேடுவார்கள். அதற்கு பிறகுதான் இதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றுதான் என்டிசி வழங்குவார்கள். ஆனால் ஒரு 10 நாளில் இந்த என்டிசியை கொடுத்திருக்கிறார். அதுவும் சம்பந்தமே இல்லாமல் கரூரில் இருக்கக்கூடிய அந்த நிலத்திற்கு சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் கொடுத்திருக்கிறார். இவர் உதவி ஆய்வாளராக இருந்த பொழுது கரூரில் ஏற்கனவே பணிபுரிந்திருக்கிறார். அந்த தொடர்புகள் தான் இவர் இந்த காவல் நிலையத்தில் தருவதாக சொல்லி இந்த என்டிசி கொடுத்திருக்கிறார் என்பதெல்லாம் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. விசாரணையின் முடிவுல இந்த ஆய்வாளர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சிபிசிஐடி போலீசார் கூறுகின்றனர். தற்பொழுது வரை அவர் விசாரணையில் தான் இருக்கிறார் என்றும் அவரிடம் விசாரணை நடத்தி அதை ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அதற்கான ஆதாரங்களை திரட்டி அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படுவார் என சிபிசிஐடி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கரூரில் அழைத்து சென்று அவரிடம் விசாரணை நடத்துவதற்கு சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர்.